ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் எம்கே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு எக்ஸலண்ட்டான சூப் ரெசிபி தாங்க பார்க்க போறேன். இந்த மாதிரி சூப் செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. காய் பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட அவ்வளோ அருமையாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி சூப் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பீன்ஸு, கேரட்டு, கேப்சிகம், புதினா, கொத்தமல்லி, கார்ன் இது எல்லாத்தையும் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை தனியாக ஒரு பேனில் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வந்து நல்லா வதக்கி விடலாங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு வந்து கேரட், பீன்ஸ் வந்து ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்து வதக்கிடலாங்க. அப்போ தான் நல்லா வேகும். ஸோ கேரட்டும் பீன்ஸையும் வந்து நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணுங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் வதக்கிறத பொறுத்து தாங்க காய் வந்து நல்லா ஓப்பன் பேனில் வந்து சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். ஸோ அதனால் நல்லா வதக்கி விடலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். நல்லா இந்த மாதிரி வந்து வதக்கி விடுங்க. அடி பிடிக்காமல் சிம்மில் வச்சே வதக்குங்க. இல்லைனா வந்து கலரே மாறிடும். ஸோ அதனால் அடி பிடிக்காமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாதுங்க. சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. காய் நல்லா வேகட்டும். நெக்ஸ்ட்டு வந்து இதோட வந்து கேப்சிகமும் கார்னையும் வந்து சேர்த்துடலாங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வந்து வதங்கும் போதே வந்து கார்ன் நல்லா வெந்திருக்கிறது நம்மளுக்கு பார்க்கும் போதே தெரியுங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வரட்டுங்க. நல்லா வதங்கி வரும்போதே நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். நல்லா வதங்கி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா வதங்கின பதத்தில் நம்ம வந்து இதோட வந்து தண்ணி சேர்க்க போகிறோங்க. நம்ம இந்த அளவுக்கு வந்து வதக்குனாதாங்க தண்ணி ஊற்றும் போது வந்து சீக்கிரமாகவே காய் வெந்துடும். இல்லைனா வந்து ரொம்பவே லேட் ஆகும். அவ்வளோதாங்க. நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். உங்களுக்கு எத்தனை பேர் சாப்பிட்ணுமோ அவ்வளோ குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா பாருங்கள் எந்த மாதிரி கொதிச்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து கரைச்சி வச்சுருக்குங்க. அதை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உடனே அப்படியே விட்டுறக்கூடாதுங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கட்டி ஆகிடக்கூடாதுங்க. ஸோ கரைச்சி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லியும் புதினாவும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வந்து பாயில் ஆகிற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி தளன்னு நல்லா கொதித்து வரணுங்க. ஸோ அதனால் வந்து கவனமாக வந்து பக்கத்துலேயே இருந்து செய்யுங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்கள் இன்னும் நல்லா கட்டியான பதத்துக்கு சூப் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி பதத்தில் பிடிக்கும். ஸோ அதனால் நான் இவ்வளோ ஸ்டேஜில் வந்து செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு வந்து பெப்பர் சேர்த்துக்குங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதுங்க. சேர்த்துட்டிங்கன்னா வாயிலே வைக்கும்போது காரம் அதிகமாக தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியில் கூட நம்ம இறக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். அதனால் கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க. பாருங்கள் கலர் சூப் வந்து எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பும் சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க. சும்மா சூப்பராக டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக வந்துருச்சு. அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க டேஸ்ட் வந்து. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து அவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட வந்து கார்ன் சிப்ஸை வந்து வறுத்து எடுத்துகிட்டு அதையும் இதோடு சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ அருமையாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.